உடல் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கெட்ட கனவு வரும். அது மாதிரி உடல் வெப்பநிலை அளவை விட குறைந்து விட்டால், குளிர்ந்து விட்டாலோ அப்போ கெட்ட கனவு வரும். அதாவது உடல் இயங்குவதற்கு சிரமப்படும் போது, திணறும் போது, உடலில் உள்ளுறுப்புகள் இயங்குவதற்கு திணறும் போது, சிரமப்படும் போது, ரொம்ப கஷ்டப்பட்டு இயங்க வேண்டிய நிலைமை வருது, எளிதாக இயங்க முடியவில்லை உடல் உள்ளுறுப்புகள், அந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரும். நீங்கள் தூங்குறீங்க, அப்போது உங்கள் உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்குது, அல்லது அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கிறது, மூச்சு விட சிரமமாக இருக்கிறது, இது போன்ற நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கும்போது நீங்கள் சிரமத்தை உணர்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரும். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உடல் அசௌகரியத்தை உணரும்போது, தூங்கும்போது அசௌகரியத்தை உணரும்போது கெட்ட கனவுகள் வரும். நீங்கள் முழிச்சிருக்கும் போதே உங்கள் உடம்பு அசௌகரியமாக இருக்குது, நல்லாவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு கெட்ட கனவு தானே, கெட்ட எண்ணங்கள் தானே, கெட்ட உணர்வு தானே ஏற்படுது. விழித்திருக்கும் போது என்னோ தெரிலங்க, உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லாவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதோ கவலையாக இருக்குது, அப்படி சோம்பலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஒழுங்காக ஒரு அசௌகரியத்தை உணர்கிறது. நீங்கள் விழித்திருக்கும் போது உங்கள் உடம்பு ஒரு அசௌகரியத்தை உணர்கிறது, சிரமத்தை உணர்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்குது, மந்தமாக இருக்குது, ஒரு மாதிரி இப்படி இருக்கும்போது உங்கள் நினப்புலாம் எப்படி இருக்கும்? உங்கள் மனசில் வர எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? மோசமாக தானே இருக்கும், நல்லா இருக்காது தானே, கெட்டதாக தானே இருக்கும், நல்ல உணர்வுகள் வராது தானே. அதனால தானே நீங்கள் இப்போ ஒரு மாதிரி சொல்கிறீங்க, அதை உணர்ந்து சொல்கிறீங்க, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் தூங்கும்போது ஒருவேளை உங்கள் உடம்பு அசௌகரியத்தை அனுபவிக்கிறது, சிரமத்தை அனுபவிக்கிறது, இயங்குவதற்கு உங்கள் உடல் உள்ளுறுப்புகள் இயங்குவதற்கு சிரமத்தை அனுபவிக்கிறது, அசௌகரியத்தை அனுபவிக்கிறது. அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சுனாலும், அளவுக்கு அதிகமாக குளிர்ந்து விட்டாலும் கெட்ட கனவுகள் வரும். கெட்ட கனவுகள் வர்றதுக்கு இதான் காரணம். கெட்ட கனவு வந்துச்சுனாலே உங்கள் உடம்புல ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் படுத்திருக்கிற பொசிஷன் தப்பாக இருக்கலாம். பொசிஷன்னா உங்கள் கையை தலைக்கு வச்சுட்டு படுப்பீங்க, கையில் அதனால் மரத்து போயிடும், ரத்தம் போகாமல் கை மரத்து போயிடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ புரிஞ்சுக்கணும், கெட்ட கனவு வந்துருச்சு. அந்த நேரத்தில் உங்களுக்கு கெட்ட கனவு உங்களை எழுப்பும். இந்த மாதிரி நீ கையை தலைக்கு வச்சுட்டு படுக்கிற, அந்த தலையோட பாரத்தில் உன் கையை அழுத்தப்பட்டு கையில் ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது, கை மரத்து போச்சு, நீ நல்லா தூங்கிட்டு இருக்கிற, எலும்பு அப்படின்னு சொல்லி உன்னை எழுப்புறதுக்கு தான் கெட்ட கனவுகள் என்பது வருகிறது. இது மாதிரி அப்புறம் ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா உடம்பு வேலை செய்யாது, அசௌகரியத்தை உணரும். அதை உணர்த்துவதற்காக உன்னை எழுப்புறதுக்காக, இந்த மாதிரி உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமான நிலையில் இல்லை, ஒரு அசௌகரியமான நிலையில் இருக்குது, அதனால் நீ தூங்கிட்டு இருக்கிற, நீ எழும்பு அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கனவுகள் மூலமாக உன்னை எழுப்புகிறது. அப்போது கெட்ட கனவு வந்துச்சுனாலே எல்லாருமே முழிச்சிருவாங்க. பெரும்பாலும் கஷ்டப்பட்டு தான் தூங்குவாங்க சிலர். அந்த மாதிரி நம்ம எழுப்புவதற்காகத்தான் கெட்ட கனவுகள் வருகிறது. ஏதாவது ஒரு அசௌகரியம், கை கால் மரத்து போச்சு, தூங்கும்போது ஒரு காலுக்கு மேலே இன்னொரு கால் போட்டு கையை உடம்புக்கு அடியில் வச்சு தூங்குவோம். அப்போ கை மரத்து போயிடும், கால் மரத்து போயிடும் சில டைமில் ரத்தம் போகாமல். அப்போ அது நம்மளை உணர்த்துவதற்காக, நம்மை எழுப்புவதற்காக, இந்த மாதிரி உடலின் நிலையை நமக்கு உணர்த்துவதற்காக நமக்கு கெட்ட கனவுகளை ஏற்படுத்தி நம்ம தூக்கத்திலிருந்து நம்மை எழச் செய்து அந்த பிரச்சனையை அது சரி செய்த பிறகு தூங்க வைக்கிறது. அதனால் எப்போ கெட்ட கனவு வந்துச்சுனாலும் நீங்கள் உங்கள் உடம்புல ஏதோ அசௌகரியம் இருக்குது, அசௌகரியமான நிலையை உணர்கிறது, உடம்பு சரியாக இல்லை, ஒன்று மரத்து போயிருக்கலாம், ஒன்று அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்கலாம், உடனே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருங்க. அளவுக்கு அதிகமாக சூடாக இருந்தால் தண்ணி குடிச்சிருங்க. இல்லை நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னா கை கால் மரத்து போயிருக்கலாம், கையை தலைக்கு வச்சு படுத்துருக்கலாம், கையை உடம்புக்கு அடியில் வச்சு படுத்துருக்கலாம், காலை ஒரு காலுக்கு மேலே இன்னொரு காலை போட்டு அதனால் கை கால் மரத்து போயிருக்கலாம் ரத்தம் போகாமல். இப்படி இது போன்ற அசௌகரியத்தை உணரும் போது தான் கெட்ட கனவுகள் என்பது நம்மை எழுப்பும். நம்மை எழுப்புவதற்காகத்தான் கெட்ட கனவுகள் வருகிறது. உடலில் உள்ள அசௌகரியமான ஒரு சூழ்நிலை, உடல் இயங்குவதற்கு சிரமத்தை அனுபவிக்கிறது என்பதை உணர்த்தி நம்மை எழுப்புவதற்காகத்தான் கெட்ட கனவுகள் வருகிறது. இதுதான் கெட்ட கனவுகளுக்கான இறுதியான விளக்கம், தெளிவான விளக்கம், எளிதான விளக்கம். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. கெட்ட கனவுகள் வருவதற்கான காரணங்கள் அனைவருக்கும் எளிதாக புரிந்து கொள்வதற்கான காரணம் இதை விட வேறு ஒன்றும் இருக்க முடியாது.